தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தேவ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வம் அவதார நீர் மாத்திரமே. அவதார நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்ற வேறுபாட்டை வென்ற தெய்வமே. மனிதநேயமில்லாத மதவாத உலகத்திற்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே. ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்ற வேறுபாட்டை வென்ற தெய்வமே. மனிதநேயமில்லாத மதவாத உலகத்திற்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே. சமத்துவம் சமதர்மம் உலகத்தில் நிலைநாட்ட உயிரை தந்த உண்மை தெய்வமே. சமத்துவம் சமதர்மம் உலகத்தில் நிலைநாட்ட உயிரை தந்த உண்மை தெய்வமே. உயிரை தந்த உண்மை தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான்
முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ராஜாதி ராஜனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சர்வ வல்லவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மகிமையின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாத்தானை அழிக்க வந்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விடுவிக்க வந்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கட்டவிழ்க்க வந்த கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மை காக்கிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதிசயம் செய்ய போகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். ஒரு சம கையை தட்டி. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, ஒரு அதிர்ச்சிக்குரிய தீர்க்க தரிசன வசனத்தை வாசிப்போம். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்து போவார்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் செத்து போவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சொன்னவருக்கு ஒரு கைத்தாளம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கோபத்தை அவர் மேல் காட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சாவு வருகிறது என்று சொல்லுகிறார். எக்கால சப்தம் இது. கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வீட்டில் 8 பேர் இருந்தாலும் சாவு. கையை தட்டுவோம். ஒரு வீட்டில் 9 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 6 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் ஒருவர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாலும் சாவு. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் சாவு. அல்லேலூயா. அப்படியே சாவு சங்காரமாய் தேசமெங்கும் இறங்கி வருகிறது. பரிசுத்தம் இல்லாதவன் எவனோ அவனுக்கு இப்படிப்பட்ட சாவு வருகிறது என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. உற்சாகத்தோடு ஆசீர்வாதம் வருவது போல் கையை தட்டுங்களேன். பாவிக்கு தானே வரப்போகிறது, உங்களுக்கு இல்லையே. கையை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் தட்டுற கை தட்டல்ல, பாவிகள் மனம் திருந்தினால் அவர்களும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். கையை தட்டுங்க. இல்லை என்றால் பாதாளத்தில் வீழ்ந்து போவார்கள், நரகத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. கர்த்தர் சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் சொன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா
2 வாரத்திற்கு முன்பு ஒரு தீர்க்க தரிசனம், ஒருவர் சாவார் என்று இந்த சபைக்கு சொன்னார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 12:20 ஒருவரை சொன்னபடியே தீர்க்க தரிசனத்தின்படி எடுத்துக்கொண்டார். தேசத்துக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம், 10 பேர் இருந்தாலும் சாவு, பாவி எத்தனை பேர் இருந்தாலும் இனி சாவைத்தான் காண்பார்கள். ஹல்லேலூயா. சாவை தவிர இந்த தேசத்தில் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படுவதில்லை. நம்புறவங்க கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கையை தட்டுங்க. அதற்கு அடையாளமாய் பரலோகம் இப்பொழுது திறக்கும், தேவ அபிஷேகம் இறங்கும். கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. ஆவியான தேவன் இறங்கி வருகிறார், மகிமையான தேவன் இறங்கி வருகிறார். உற்சாகத்தோடு கையை தட்டி தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. தேவ அபிஷேகம் மலையாய் அக்கினியாய் அக்கினியாய் குளிராய் இறங்கும். இப்பொழுது இப்பொழுது என் வல்லமை வெளிப்படும், இப்பொழுது என் வல்லமை வெளிப்படும், இப்பொழுது அதிசயம் நடக்கும், இப்பொழுது கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய அவர் வருகிறார். அல்லேலூயா. பெண் வஸ்திரம் தரித்து வருகிறார். கையை தட்டுங்க. ஆவியிலும் அபிஷேகத்திலும் கிருபையிலும் ஜபிக்கத்தக்கதாய் உங்களை பக்குவப்படுத்துகிறார். இதோ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். இதோ 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 கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். தோள்பட்ட வலிகள் மறைந்து போகும், முழங்கால் வலிகள் மறைந்து போகும். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிரப்புகிறது, கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை திறந்து பார்த்தாலும் கர்த்தரை காண்பீர்கள். கையை தட்டுங்களா. அல்லேலூயா. கண்ணை மூடினாலும் கர்த்தரை காண்பீர்கள். ஆவியிலும் உலகத்திலும் கர்த்தராக தேவன் வெளிப்படுகிறார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். கையை தட்டுங்களா. உற்சாகத்தோடு உங்கள் வலிகள், உங்கள் வியாதிகள், உங்கள் துக்கங்கள், உங்கள் தரித்திரங்கள், உங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு எடுத்து போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் கையை தட்டுங்களா. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள், பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரியுங்கள், பாவிகளே உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள். இதோ பரிசுத்தம் அடைந்து கொள்ளுங்கள் என்று கடைசி வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாவுக்கு எதுவான தீமைகள் தேசமெங்கும் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பட்டயம் ஒரு மணி தொடங்கி இதோ இறுதி வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தில் சபக்காடுகள் தோன்றும். கையை தட்டுங்களாம். தேசத்தில் சபக்காடுகள் உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தராகிய தேவன் இதை செய்கிறார். பொய் அபிஷேகத்தின் ஆவிகளை தேவன் அக்கினியில் போடுகிறார், பொய் வல்லமைகளை தேவன் அக்கினியில் போடுகிறார். இதோ தரித்திரங்களை பிடுங்கி எறிகிறேன், இதோ தடைகளை பிடுங்கி எறிகிறேன், இதோ உன் உபத்திரங்களை பிடுங்கி எறிகிறேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்களேன். நல்ல மைப்பனுக்கு கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவனுக்கு ஒரு கரயோசை, நம்மை உற்சாகமாய் நடத்துகிற தேவனுக்கு ஒரு கரயோசை. கரத்திலிருந்து சப்தங்கள் புறப்படட்டும், அது இருதயத்தின் ஓசையாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊக்கமான ஆவி உங்களுக்குள் இறங்க, உங்களை பரிசுத்தம் பண்ண கரவோசை. அல்லேலூயா. அது கரவோசை, அது பரலோகத்தினுடைய வாசலை திறக்கும், அது பரலோகத்தினுடைய வாசலை திறக்கும், உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும். இப்பொழுது என் மகிமையை காண்பீர்கள், இப்பொழுது என் மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா.
கரத்தை தட்டுங்க. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. ஊக்கமான ஆவி உங்களை பரிசுத்தமாக்க வருகிறார், உங்களை பலப்படுத்த வருகிறார், உங்களை சகாயம் செய்ய வருகிறார், உங்களுடைய வேண்டுதலை கேட்டருளுகிறார், உங்கள் சிறையிருப்பை மாற்ற வருகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்திற்கு எடுத்து செல்ல வருகிறார். உற்சாகமா கையை தட்டலாமா? உற்சாகமா கையை தட்டலாமா? மூல வியாதியை பிடுங்கி எறிகிறேன். கையை தட்டுங்களா? இருதயத்தில் இருக்கிற கலக்கம், இருதயத்தில் இருக்கிற பதட்டம், இருதயத்தில் இருக்கிற இருமனம் இதோ கர்த்தர் எடுத்து